குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சில முக்கியமான டேட்டாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதனால் உங்ககிட்ட வைக்கிற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்கள் ஸ்பீடாக வச்சு கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணை மூடி நான் சொல்கிற டேட்டாஸ் நம்பர்ஸை வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த டேட்டா வச்சு வரப்போகிற எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, அதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் இருக்குது. ஓகே, கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த வருஷம் பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. இதில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, மொத்த செலவு பண்ணுறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 50.65 லட்சம் கோடி. 50.65 லட்சம் கோடி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் 11.21 லட்சம் கோடி. 11.21 லட்சம் கோடி. ஓகே, வெறும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 3.1%. 3.1% ஜிடிபியில். இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜிடிபியில் தான் கணக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? ஜிடிபியில் தான் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 11.11 லட்சம் கோடி. ஓகேவா? பாயிண்ட் கிளியர் தானே? ஓகே, ஸோ இப்போ பட்ஜெட்டில் வந்து ஒரு டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? இது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வரவை மீறி செலவு பண்ணுறது தான் வந்து டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஓகே, பட்ஜெட்டில் வந்து வரவை மீறி செலவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ இது வந்து இருக்கணும். ஓகே, அது வந்து மினிமலாக இருக்கணும். ஓகே, போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 25ல் வந்து 4.8% ஆஃப் ஜிடிபி இருந்துச்சுங்க. 4.8% ஆஃப் ஜிடிபி இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து அதை கம்மி பண்ணணும். ஓகேங்களா? கம்மி பண்ணணும். இது அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணணும்னு சொல்லி 4.4% ஆஃப் ஜிடிபிக்கு டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 4.4% ஆஃப் ஜிடிபி இதனுடைய வேல்யூ, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் ஓவராலாக ஃபினான்ஷியல் இயர் 2026ஓட நம்பர் என்ன அப்படின்னா 15.69 லட்சம் கோடி. 15.69 லட்சம் கோடி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 4.4% ஆஃப் ஜிடிபியில் வேல்யூ. ஓகேங்களா? ஜிடிபியில் வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே வந்து இந்த 25%, இந்த 15,69,000 இருக்கிறத 25% அச்சீவ் பண்ணாலே வந்து நம்ம 15.69 லட்சத்தை அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17.9%. ஓகேங்களா? 2.80 லட்சம் கோடி தான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. ஓவராலாக வந்து 17.9% ஆஃப் டோட்டல் டார்கெட்டுங்க. ஜிடிபியில் கிடையாது, டோட்டல் டார்கெட். அது எதில்? 17.9% ஆஃப் 15.69 லட்சம் கோடி. ஓகேங்களா? ஸோ இது ஓகே. ஸோ இந்த இது வந்து டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இவங்க சைடு, ஓகேங்களா, ஆர்பிஐ சைடு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் என்ன சொல்கிறது, அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மொத்த லாபம். ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா. போன ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 2025 வந்து கிட்டத்தட்ட 2.11 லட்சம் கோடி. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இயர் 2024 மாற்றி சொல்லிட்டேன், 2024. ஓகே, அப்போ ஃபினான்ஷியல் இயர் 2025, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக கணக்கு பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2026 இன்னும் முடியல இல்லையா. அப்போ 2 வருஷம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 24, அடுத்தது 25. 24 வந்து 2.11%, 11 லட்சம் கோடி. 2.11 லட்சம் கோடி. ஃபினான்ஷியல் இயர் 25ல் 2.69 லட்சம் கோடி. ஓகேவா? ஒரு 2.69 லட்சம் கோடி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 58 என்ன சொல்கிறது, 58,000 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எது? டிவிடெண்ட். யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் 1ஓட ஒரு சில டேட்டாஸும் பார்த்துருக்கோம். இது வந்து ஒன்ஸ் வந்து கண்ணை மூடி மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இனி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா குவார்ட்டர் 2ஓடது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? குவார்ட்டர் 2ஓடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலையில் இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும்
ஓகேங்களா? ஸோ Q2, Q3 வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த கேலண்டரோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நியூஸ் வந்து படிக்கிறது முக்கியம் இல்லை, மைண்டில் வந்து நம்பர்ஸை ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் முக்கியம். நம்பர்ஸை வச்சு தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வைப்பாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கங்க. ஓகே, நல்லா படிங்க. டாடா, பை பை.